ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி மட்டன் சுக்கா செய்கிறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 அரைச்சி வச்சுருக்கேன் 1 2 அதை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கிறலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வணக்கிக்கிறலாம். நல்லா வணங்கினதும் 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மட்டன் மசாலா 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சுக்காவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு ஓப்பன் பண்ணால் சுக்கா ரெடி ஆயிரும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.